அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செந்தமிழ் நெஞ்சங்கள் என்ற குழுவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு தொடர்ந்து இருக்கிறது. இந்த முறையும் அடுத்த முறை அதையும் சரி செய்ய முயற்சிக்கிறோம். ஒரே ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு இரு இடத்திலிருந்து அலுவலகத்தில் மூலமாகவும் இலக்கிய பயணத்திலும் நடைபோட்டுக் கொண்டிருப்பதால் இந்த சிக்கல் வருகிறது. மறுபடியும் அதை நிவர்த்தி செய்கிறோம். செந்தமிழ் நெஞ்சங்கள் என்ற குழு கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் பொறியியல் படித்த மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து அமைந்த குழு. இன்று தலைவர் ஒருவர் காலமானது போலவே கல்லூரியிலும் ஒருவர் காலமாயிருக்கிறார். ஆகவே கல்லூரியிலிருந்து யாரும் வர இயலவில்லை. அதனாலும் இருக்கிறது, இந்த தொழில்நுட்ப காரணமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் அனைவரும் கேட்கும் விதமாக இதனை பதிவு செய்து அந்த பதிவினையும் எல்லாருக்கும் தருவோம் என்ற ஒரு கோரிக்கையுடனும், இன்னும் 7 மணிக்குத்தானே என்றால் 7 என்றால் நம்முடைய வழக்கப்படி 7 மணி என்றால் அதிலிருந்து 10-15 நிமிடங்கள் தாண்டியும் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அதனால் நேரத்தை வீணடிக்காமல் இன்றைய உரையாளர் திருமதி அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அமுதா புண்ணியமூர்த்தி அவர்கள் ஒரு புலவர், தமிழில் முதுகலை படித்தவர், MA MEd படித்திருக்கிறார், தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் மற்றும் துணை தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் பணியாற்றியிருக்கிறார். மக்கள் தொலைக்காட்சியில் சாதிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில் தமிழ் பாடம் 1 ஆண்டு முழுவதுமாக நடத்தியிருக்கிறார். அதே போன்று அமெரிக்க வாழ் தமிழ் குழந்தைகளுக்கு ஓராண்டு காலம் கதைகள் சொல்லியிருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மதிசூடி என்ற யூடியூபில் ஒரு மக்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்து கூறும் விதமாக பல யூடியூப் செய்திகளை தினமும் தந்து கொண்டிருக்கிறார். மறைத்து காட்டும் கம்பன் குழுவிலும் தொடர்ந்து அவர் பயணிக்கிறார். வலைக்கண்ணி என்ற யூடியூப்பும் வைத்திருக்கிறார். அதில் ஆன்மீக செய்திகளையும் தினமும் தந்து வருகிறார். திருக்குறளில் வினைத்திற்பம் என்ற அதிகாரத்திற்கு 10 கதைகள் எழுதி புத்தகமாக வெளியிட்டுள்ளார். இவருடைய கட்டுரையும் மற்றும் பலர் சேர்ந்து எழுதிய கட்டுரையும் நூலாக வந்திருக்கிறது. இது சமீபத்தில் தான் வெளியானது. இவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது மைண்ட் யுவர் மைண்ட் என்ற தளத்தின் மூலமாகத்தான். அந்த தளத்தில் தான் இந்த மரபு கவிதைகள் சார்ந்த செய்திகளை இவர் தொடர்ந்து பயணித்து வருகிறார். அதனை இந்த குழுவிலும் நாம் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் இவரை அழைத்தேன். அழைப்பினை ஏற்று உடன் சரி என்று சொல்லி அதற்கான தயாரிப்புகளும் செய்து வந்திருப்பது விசால சிறந்தது. நம்முடைய இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் இலங்கை ஜெயராஜ் ஐயா சொல்லுவார், அவங்க ஊர்ல அவங்க தீவுல ஒரு நிமிஷம் சார், பிரேமாமா அந்த பாஸ்வேர்டு உள்ள நுழையவே முடியலங்கிறாங்க. இந்த வரேன், நான் அனுப்புறேன், நான் அனுப்பி வச்சுறேன் உங்களுக்கு. தண்ணி மாத்திரம் ஒரு செஞ்சு பலரும் இந்த அழைப்புக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு முறை சொன்னாராம், அவருடைய பெண்டுகள் அப்படின்று அவங்க இலங்கை மொழியில் சொல்கிறார். யாராவது வம்பு செய்தாங்கன்னா அவங்கள சொல்றப்போ, நீ எல்லாம் இப்படி எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருந்தா உன்னை கூட பக்கத்துல ஒரு தமிழாசிரியர் இருக்காரு, அந்த தமிழாசிரியருக்கு கட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, தமிழாசிரியர் ரொம்ப கண்டிப்பானவர் அப்படின்னு தான், கையில புறம்போட தான் இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் கூட தவறையும் பிழையாக சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா நமக்கு கிடைத்த தமிழ் ஆசிரியை அப்படி அல்ல. நமக்கு அன்பா பாடம் நடத்துவாங்க. அவங்க நம்ம கூடவே இருந்து ஒரு மாணவராகவும் இருந்து செய்யறாங்க, கத்துக்கிறாங்க. அவங்க யூடியூப் அவங்களாவே செய்யறாங்க. அது போக செயற்கை நுண்ணறிவு துணையுடன் அவங்க படங்களும் அவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பிபிடி கூட அவங்களே தயார் பண்ணியிருக்கிறாங்கன்னா பாத்துங்க. அது கத்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னு. பெரும்பாலான தமிழாசிரியர்கள் தொழில்நுட்பத்திலிருந்து தூரமா இருப்பார்கள்.
நமக்கு கிடைத்த தமிழ் அறிஞர் ஒருவர் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து நம்மோடு பயணிக்கிறார். அந்த வகையில் அவை அவரிடம் செல்கிறது. அம்மா வாங்க. மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கு. அறிமுகத்துக்கு நன்றி சார். செந்தமிழ் நெஞ்சங்கள் என்ற தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர்கள், பெரியோர்கள், அன்பு நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெண்பா எழுதுதல் எளிது, அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் மிக எளிதாக வெண்பாவை எழுதுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சொற்கள் அப்படின்னு வரும்போது நிறைய சொற்கள் நமக்கு இருக்கு. இந்த சொற்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரு மாலையாக தொடுப்பது என்ற ஒரு வேலைதான் இந்த யாப்புக்குள்ளார சொற்களை கொண்டு வருது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, மிக மிக எளிமையான ஒரு செய்தி தான். இப்போ குழந்தைகள் கையில் பேட் எடுத்துக்கிட்டு தெருவில் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறத நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஏதோ விளையாடுறாங்களா அப்படின்னா இல்லை, அவங்க அதற்கான விதிமுறைகளை தெரிந்து வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். அந்த கிரவுண்டு தான் அவங்களோட அந்த உண்மையான இது இல்லையே தவிர மற்றபடி அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் அது ஒரு விதி என்பது நமக்கு தெரியறதில்ல. அது ஒரு சூத்திரம், அது ஒரு விதி, அது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரியாமலே தான் இருக்கிறோமே தவிர மற்றபடி அது ஒன்றும் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. கவிதைகள் எழுதும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த யாப்புக்குள்ளார வராமல் இருக்கக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா எதுகை மோனை மட்டும் சரியாக இருந்தால் போதும், உறைவீச்சு சரியாக இருந்தால் போதும், இந்த இலக்கணத்துக்குள்ளார நாம் என்னத்துக்கு போய் மாட்டிக்கொண்டு அது பிழையாக போய்விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கவலையில் நிறைய பேர் அதை பார்ப்பது இல்லை, அது உள்ளார நுழையிறதில்ல. நுழைஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அட இதுதானா, இவ்வளவு தானா, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா, நம்ம இத்தனை காலம் பயந்துக்கிட்டே இருந்தோமே. இந்த குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடும்போது கத்து கத்துன்னு கத்துவாங்க, போகவே மாட்டாங்க. ஆனால் கொண்டு போய் அங்கே விட்டுட்டோம், அது அவங்களுக்கு பிடிச்சிட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போவுமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வெண்பா அப்படிங்கிறது அதுதான். அதை ஒரு மாலையாக தொடுக்க போகிறோம். எல்லாம் உதிர்ந்து கிடக்கக்கூடிய சொற்களை ஒரு ஒழுங்கு முறைக்கு கொண்டு வரக்கூடியது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம 1ஆம் வகுப்பு படிக்கும்போது எழுத்துக்களை எழுத தொடங்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால், அந்த எழுத்துகள் தொடங்குவதற்கு முன்னாலேயே வீட்டில் ஒரு குழந்தைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 மாத குழந்தையிலேருந்து அந்த குழந்தையோட பேச ஆரம்பிப்போம். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, புரியல அப்படிங்கிறது இல்லை, கொஞ்ச காலத்தில் அது புரிஞ்சுக்க தொடங்கிடுது. அதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட சொற்களை கற்றுக்கொள்கிறது. என்ன மொழியில் சொன்னாலும் அந்த குழந்தை திரும்ப திரும்ப பழகும்போது அந்த சொற்களினுடைய பொருள் அனைத்துமே அந்த குழந்தைக்கு புரிந்து விடுகிறது. இப்போ அந்த குழந்தையின் கைகளிலே ஏராளமான சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை தூக்கி கொண்டு தான் அது பள்ளிக்கூடம் போகுது. என்ன பேசினாலும் அதுக்கு பொருள் புரியும். அந்த சொற்களை எடுத்துக்கொண்டு போவது மாதிரி நாம் இத்தனை ஆண்டு காலம் நாம் சேமித்த சொற்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. இன்னொன்று நாம சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மொழி, நம்முடைய பாரம்பரியம், இன்றைக்கு சொல்றாங்க சிகைக்கொற்றன் அப்படிங்கிற சொல்லை எகிப்தில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் என்பது எளிய மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த எளிய மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மூலமாக மட்டுமே தமிழினுடைய தொன்மையை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம் மிகப்பெரிய பாரம்பரியம் உடையவர்கள். அது கொஞ்சம் கூட இடையிலே அழிந்து விடாமல், அருந்து விடாமல் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அன்றைக்கு எழுதிய வள்ளுவரின் திருக்குறள் இன்றைக்கும் நமக்கு பொருள் புரிகிறது, உரை இல்லாமல். இப்போ கற்க கசடர
கற்பவை அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் நமக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த சொற்கள் எல்லாம் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த சொற்கள் இன்றைக்கும் பொருள் புரிகின்றன அப்படின்னா அது வழக்கிலே இருந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் பொருள். இப்படி இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போன உடனே எழுத்தை நாம் அதுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது எழுத்தை கற்றுக்கொள்கிறது. அதன் பிறகு அந்த எழுத்துக்களை எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு நாம் சொற்களை கற்றுக் கொடுக்கிறோம். இப்படியே அந்த எழுத்தையும் சொற்களையும் அது கற்றுக்கொண்ட உடனேயே நாம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலேயே ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாடல்களை அறிமுகப்படுத்தி விடுகிறோம் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த பாடல் அதுக்கு அறிமுகமாகி விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எழுத்த சொல்லி கொடுக்குறோம், சொல்ல சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு அப்புறம் நம்ம வரும்போது அந்த எழுத்தினுடைய அழகு அணி இலக்கணத்தை நாம் சொல்லி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இவ்வளவையும் தெரிந்து வைத்து கொண்ட அந்த குழந்தை எப்படி செய்யுள் எழுத வேண்டும் அப்படிங்கிறத நாம் யாப்பு அறிமுகம் அப்படிங்கிறத 8வது 9வது 10வது வகுப்பிலேயே நம்ம சொல்லி கொடுத்துறோம். அந்த 3 வகுப்புகளிலேயே அந்த குழந்தை முதலிலே அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யாப்பு என்ன என்றால் வெண்பா தான். அந்த வெண்பாவை தான் அந்த குழந்தைகள் முதலிலே கற்றுக்கொள்கிறார்கள். அதனால நம்முடைய தமிழ் பாடங்களை பொறுத்த வரைக்கும், வகுப்புகளை பொறுத்த வரைக்கும், தமிழிலே நம்ம இறுதித் தேர்வு முடித்துவிட்டு வரும்போதே நாம எல்லோரும் யாப்பு எழுதுவதற்கு தயாரானவர்களாகத்தான் இருக்கோம். ஆனா அது நமக்கு தெரியல. நமக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே தவிர, நமக்கு அது தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, அது நமக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா மிக அருமையாக நாம வெண்பாவை எழுதிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எழுத்து அப்படிங்கிறது, இந்த எழுந்து வருவது தான் எழுத்து. இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணுது, அப்படியே மெல்ல எழுந்து அந்த உணர்வுகளை சுமந்து கொண்டு வெளியில வருது. அதனால அது எழுத்தாகிறது. இப்படி வெளியில வந்த உடனேயே அது என்ன பண்ணுது, அசைய ஆரம்பிக்குது. இந்த குழந்தை எப்படி உருவான உடனே அசைய தொடங்குகிறதோ அந்த மாதிரி அந்த குழந்தை அசைய ஆரம்பிக்கிறது. அதை தான் நாம் அசை அப்படின்னு சொல்கிறோம். அசைன்னா வேற எதுவுமே கிடையாது. எழுந்து வரக்கூடிய எழுத்து அசைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அடி எடுத்து வைக்குது. அதை தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த அசைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் சார், அந்தமான் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிடுங்க சார். நீங்களே பண்ணலாம். நான் பண்ணட்டுமா? நான் பண்ணிடுறேன் சார். சரிங்களா, பண்ணிடுறேன். எங்க போச்சு, இது ஏன் வருது? அந்தமான் சார், ஜூம் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போடுங்க சார். லிங்க் போடுறதை விட அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு. ஓஹோ, சரி சரி. ஆனா அது சரியா வர மாட்டேங்குது. அது இந்த லிங்க்ல இருந்து தான் வருது. பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே தப்புன்னு தான் காட்டுது சார். ஆமா ஆமா. இப்போ நீங்க லிங்க் அனுப்பின பிறகு தான் ஜாயின் ஆனா, ஆமா ஆமா. அந்த லிங்க் கூட பாத்தீங்கன்னா ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆனா இப்ப லிங்க்ல தான் வந்திருக்காங்க. இதுல ஆமா, ரெண்டு ஆமா. அதான் காரணம். அது சொன்ன காரணம் தான். ஓகே ஓகே. ஒரே அலுவலகத்துல ஒருத்தர் உபயோகிக்கிறாரு, எடுத்து இலக்கியத்துக்காக நாங்க உபயோகிக்கிறோம். அது நடுவில் அவங்க இது மாத்திடுறாங்க. நான் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. நான் ஷேர் பண்றேன். சார் ஷேர் வந்துட்டுதா? நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? பாக்குறேன். தெரியுது சார். சரி, நீங்க அப்படியே வந்துருங்க. இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த பழமொழிகளை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, இதை சாதாரணமா போற போக்குல நம்ம சொல்றோம். ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை. இதை நம்ம
கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழியை பயன்படுத்துறோம். ஆனா இந்த பழமொழியில யாப்பு இருக்கு, இது வெண்பா யாப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இது வெண்பாவின் ஒரு வரி தான் இது. இதெல்லாம் நம்ம இயல்பாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, இயல்பாவே வெண்பாவின் ஈற்றுச்சீராக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கற்றது கைமண் அளவு, அதுவும் வெண்பாதான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதுவும் வெண்பாதான். இந்த வெண்பா சொற்களை தான், இந்த வெண்பாவின் அடிகளை தான் நாம சாதாரணமாக இது வெண்பாவின் அடிகள் என்று தெரியாமலேயே இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவசரம், ஆபத்து, இதெல்லாம் வெண்பாவின் அடிகள் தான். அப்ப இத பார்க்கும்போது இது இவ்வளோ எளிமையானதா, இதுதானா வெண்பா அப்படிங்கிறது நம்முடைய மனசுக்குள்ளார அது தெரிஞ்சிட்டுது அப்படின்னா வந்துடும். அடுத்தது சார், ஆ இப்போ இத்தலத்தில் எல்லாரும் ஒன்றாக கூடியே இன்பமாய் கற்போமே வெண்பா, இது சாதாரணமா நம்ம பேசக்கூடியதாகத்தான் இருக்கு. இதுவும் ஒரு வெண்பா தான். இத்தலத்தில் எல்லோரும் ஒன்றாக கூடியே இன்பமாய் கற்போமே வெண்பா, வெண்பாய் எழுதுதல் எல்லாருக்கும் வந்திடுமே நன்றாய் உணர்ந்து பயில், இது எல்லாமே வெண்பாதான். நாம் பேசக்கூடியதில் நிறைய நம்ம வெண்பாவை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை எடுத்து தேர்ந்து நாம் எடுத்து வைத்து கொண்டால் அது வெண்பா என்பது நமக்கு நன்றாக புரிய ஆரம்பித்து விடும். அடுத்தது சார், இதை நானே நகர்த்த முடியாதா சார்? சரி, இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, எழுத்துகள் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது, எழுத்து அப்படிங்கிறது காற்று உணர்வுகளை ஒன்றாக்கி கொண்டு அப்படியே இந்த உந்தி கமலத்திலே இருந்து எழுந்து வரக்கூடியது தான் எழுத்து. எழுத்துன்னா எழுந்து வர்றது தான் எழுத்து. உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வெளியிலே கொட்டுவதற்காக இந்த மொழி என்பது எழுத்துகளாக உருப்பெற்று வெளியில் வருது. இந்த எழுத்துக்களை நாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். பேசும்போதே நம்ம இயல்பாக பேசும்போது சாதாரணமாக பேசுவோம். இயல்புக்கு மாறாக ஒரு கோபமாக பேசும்போது ஏ அப்படின்னு நீட்டி பேசுவோம். அப்போது நீட்டி பேசும்போது நெடிலாகிறது, குறை அளவோடு பேசும்போது அது அந்த நீட்டத்திலேருந்து குறையும் போது குறிலாக மாறுகிறது. இப்படி தான் நாம் அதை பிரிக்கிறோம். அந்த பிரிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவை அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு நாம் வச்சுக்கிறோம். இந்த அளவு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலேயும் இருக்குது, எல்லா பொருள்களிலேயும் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற நகம் கூட அளவோடு இருக்கணும், அளவுக்கு அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு அளவு வச்சுருக்கோம்ல, எல்லாத்துக்கும் வச்சுருக்கிற மாதிரி இந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அது ரொம்ப நுட்பமான அளவுகோல். இந்த மாதிரி பிற மொழிகள்லாம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய அந்த நேரத்தையும் நம்முடைய தமிழர்கள் உருவாக்கி வைத்து அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்கதாக நம்முடைய மொழி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த குரில் அப்படின்னு சொல்லும்போது அ, இ, க, ப அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, உயிர்மை எழுத்துகள், அதில் குறில் எழுத்து இருக்குது, உயிர் எழுத்து எல்லாத்துலேயும் குறிலும் இருக்குது நெடிலும் இருக்குது. அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா குறில் என்றும் நெடில் என்றும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துகள் அப்படிங்கிறது மேலே புள்ளி வச்ச எழுத்துகள் எல்லாமே உயிர்மை எழுத்துகள் தான். அந்த மாதிரி இக்கு இங்கு சீஞ்சு அது ஒரு 18 எழுத்தும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து கூட்டல் ஆயுதம் எல்லாமே சேர்ந்து அரை மாத்திரை அளவு வரும். இதையெல்லாம் நம்ம விரிவாக படிக்கும்போது படிச்சுக்கலாம். இப்போ ஓரளவு குறில்னா என்ன, ஒரு மாத்திரை, நெடில்னா என்ன, 2 மாத்திரை அப்படின்னு அந்த மாத்திரை அளவு மட்டும் நாம் தெரிந்து வைத்து கொண்டால் இந்த வெண்பா எழுதுறது இன்னும் எளிதாக இருக்கும். அந்த எப்படி அந்த வெண்பா நடை போடுகிறது, அந்த சொற்கள் அந்த எழுத்துகள் எப்படி அசைகின்றன அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும். அடுத்தது சார்,
இப்போ இந்த சொற்கள் எழுந்து இப்படி வெளியில வந்துட்டுது. இப்படி வெளியில வந்த பிறகு அது உணர்வுகளை கொட்டி ஒன்றை உருவாக்க தயாராகிறது. அப்படி வரும்போது இந்த எழுத்து என்ன பண்ணுது, இப்படி ஒரு காலு இப்படி ஒரு கால், அப்படி ரெண்டு காலை வைத்து நடக்கத் தொடங்குகிறது. அதை தான் நேரசை நிறையசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேரம் இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி, அந்த மாதிரி செய்யுளிலே இந்த ரெண்டு அசையும் மாறி மாறி வந்து என்ன பண்ணும்னா நடக்க ஆரம்பிக்கும். அப்படி அது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே மொழி பிறக்கிறது. அர்த்தமுள்ள வார்த்தைகள் அங்கே தான் தோன்றுது. அது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் தோன்றுகிறது. இப்படி நடக்கும்போது அந்த நடைக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, குரில் தனியாக வரணும். இதை வந்து நான் எப்படி சொல்லி தருவேன் என்னோட பிள்ளைகளுக்கு அப்படின்னா, என்னோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த குரில் அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்லி தருவேன். நெடில் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்கள் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. அப்போ இந்த பெண் அப்படிங்கிறவ தனியா இருப்பா, தன் குழந்தையோடு இருப்பா. நிறைய வீடுகள்ல ஒரு பெண்ணு அவ குழந்தை, ஒரு ஆண் அவன் குழந்தை. இது மாதிரி தனித்தனியா ஒரு பெண் தன் குழந்தையோடும் ஒரு ஆண் தன் குழந்தையோடும் இருக்கும்போது அது நேரசையாக இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டு ரெண்டு எழுத்துகள் சேரும்போது ஒரு நிறைவு ஏற்பட்டு விடுகிறது. அதனால அதை நம்ம நிறையசை அப்படின்னு சொல்றோம். அப்போ நேரசை அப்படின்னா குரில் தனித்து வரணும், க. குரில் ஒற்று சேர்ந்து வரும்போது கல் அப்படின்னு வரும். நெடில் தனியா வரும்போது கா அப்படின்னு வரும். நெடில் ஒற்று இணைந்து வரும்போது கால் அப்படின்னு வரும். இது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக்காக நேரசை என்றால் க, கல், கா, கால் அப்படின்னு நினைவிலை வைத்துக் கொள்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது நிறையசை அப்படின்னு நாம் சொன்னோம்னா, இரண்டு இரண்டு எழுத்துகள் சேர்ந்து வரும்போது ஒரு நிறைவடைகிறது. அந்த மாதிரி அசைந்து வருவதை நாம் நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டு குரில் இணைந்து வரும். ஏன்னா தனியாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு பெண் தனியாக ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட இன்னொரு பெண்ணை கூட்டி கொண்டு போவது போல இந்த இரண்டு குரிலும் இணைந்து போகும். அதே மாதிரி இரண்டு குரிலோடு ஒற்று தன்னோட பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகும். குரில் நெடில் இணைந்து போகும். குரில் என்பது ஒரு பெண், நெடில் என்பது ஒரு ஆண், ஒரு குடும்பம். கடா அப்படின்னு சொல்றது குரில் நெடில் இணைந்து ஒரு குடும்பமாக போவார்கள். குரில் நெடில் ஒற்று, ஒரு அந்த ஒற்றுங்கிறத நான் என்ன சொல்வேன்னா குழந்தைகள், அரை டிக்கெட்டு அப்படின்னு நான் சொல்வேன் எப்பயுமே. ஆணுக்குன்னா ரெண்டு டிக்கெட், அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். பெண்ணுன்னா கொஞ்சம் பலம் குறைந்தவளாக இருக்கிறாள். தோற்றத்திலேயும் ஆணை விட பெண் சற்று குறைவாக இருக்கிறாள். ஒரு வீட்டில் திருமணம் முடிஞ்சதுன்னா ஆண் கொஞ்சம் உயரமா இருக்கிறான், பெண் கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கிறாள். அப்படிதான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அதனால உயரமா இருக்கிறவன் ஆண், அவனுக்கு ரெண்டு மாத்திரை. அவனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற பெண்ணுக்கு ஒரு மாத்திரை. அதை விட கீழே இருக்கிற இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட்டு. அரை டிக்கெட்டு ஒரு நாளும் முழு டிக்கெட்டாக இந்த பகுதியில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால இப்படி தான் என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன். அதை திரும்பவும் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு நான் நினச்சிதான் நிறையசை அப்படின்னா ரெண்டு குரில் இணைந்து கடை அப்படின்னு வரும். குறிலும் நெடிலும் இணைந்து கடா அப்படின்னு வரும். இரு குறிலும் ஒற்றும் சேர்ந்து கடல் அப்படின்னு வரும். குரில் இதை மட்டும் நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா க கல், கா கால், நேரசை. கட கடா, கடல் கடாம், நிறையசை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாடலை எப்படின்னு எழுத்துக்களை பிரிப்பது மிக எளிதாக இருக்கும். அடுத்தது சார், இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா இந்த அசைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறது, சீராக நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி இயங்கும் போது இந்த நேர் நேர் என்று வரும்போது தேமா அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறை நேர் என்று வரும்போது புளிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம் நம்ம. இந்த நேர் நேர் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து தேமா அப்படின்னு வச்சிருக்கோம்.
நிறை நேர் அப்படின்னா புளிமான்னு வச்சுருக்கோம். இதுக்கு ஏன் இந்த பேர் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பேர் காலங்காலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த பேரை நாம் சொல்கிறோம். இதை மாற்றுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை நாம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது எத்தனையோ ஆண்டு காலமாக தொல்காப்பியத்துக்கு முன்னால் இருந்ததிலிருந்தே தேமா புளிமா கருவிளம் கூவிளம் அப்படிதான் அழைத்து வந்திருக்கிறார்கள். முன்னோன் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறின் அது வழிநூலாகும் அப்படின்னு வழிநூலை பற்றி ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முன்னோர்கள் போன பாதையிலிருந்து கொஞ்சம் வேண்டுமானால் காலத்துக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ளலாமே தவிர முற்றும் முழுதுமாய் மாறிக்கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால் இதை அப்படியே தான் படிக்கணும். எப்படி நம்ம வாய்ப்பாடு படிக்கும்போது ஓரெண்டு ரெண்டு 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 நாலுன்னு எப்படி நாம் படிக்கிறோமோ அப்படி தான் இந்த சீர்களை நாம் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம் அப்படின்னு நாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது 3 சீராக வரும்போது நேர் 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 அந்த தேமாங்கிறது அப்படியே இருக்கும். மீதி எல்லாத்துலேயும் பாருங்க புளிமா கருவிளம் கூவிளம் அது எல்லாத்தோடையும் காய் சேர்ந்துரும். இந்த 3வது வரும்போது நேர் நேர் அப்படின்னு வர்றதுனால அது என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த பாருங்க இந்த இடத்துல வரும்போது நேர் நேர் நேர்னு அந்த கடைசி சீர் நேராக வரக்கூடிய காரணத்தினால இந்த காய் என்ற ஒன்று வருகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 சீர் தான் வெண்பாவுக்கு வரும், வேற எதுவுமே வராது. இதை மட்டுமே நாம் தெரிந்து வைத்து கொண்டால் வெண்பாவை மிக எளிதாக நாம் எழுதலாம். இதில் அடிப்படையாக நாம் எழுதுறது என்னன்னா, இந்த நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம் இதை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம காய் சேர்த்து 3ஆ வரும்போது காய் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். இதுல நிறைய சீர்கள் இருக்கு. நமக்கு அந்த சீர்கள் எல்லாம் வேண்டியதில்லை. இது மட்டுமே இருந்தால் போதுமானது. அதனால நாம இதோட நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது சார், இப்போ ஈற்றுச்சீர். இந்த ஈற்றுச்சீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஒரு வெண்பா முடிகிறது அப்படின்னா அது முடிந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக நாம அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். எப்படி ஒரு புடவையில ஒரு முந்தானை அப்படிங்கிறது வந்ததுன்னா அந்த புடவையினுடைய அளவு அந்த இது முடிஞ்சு போச்சு, அந்த முந்தானையோட நறுக்கிறது. ஏன்னா தறியில வரும்போது நீளமாக நிறைய புடவைகள் போடுவார்கள். அப்போ ஒரு புடவை முடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அந்த முந்தானையில் ஒரு நறுக்கு நறுக்கி விடுவார்கள். அந்த மாதிரி தான் இந்த ஈற்றுச்சீர் என்பதும் நாம அமைத்து வைத்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஈற்றுச்சீர் வந்தால்தான் வெண்பா முடிகிறது அப்படிங்கிறது பொருள். அப்படி வரும் பொழுது அங்க குற்றியலுகரம் அல்லது முற்றியலுகரம் தானே வர வேண்டும். நீங்க என்னத்துக்கு இப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா காக்கைப்பாடினியார் காலத்துல அவங்க என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா, குற்றியலுகரம் அல்லாமல் முற்றியலுகரம் அல்லாமலும் சொற்கள் வரக்கூடும். அப்போ நாம் இந்த நேர்பு நிறைவு அப்படிங்கிறது எதுக்காக குறிக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 சீர் வரும்போது நாம் என்ன பண்றோம், தேமா புளிமான்னு எழுதிவிடக்கூடாது. எழுதிட்டா அந்த செய்யுள் தொடரும் அப்படிங்கிற பொருளை தந்துவிடும். அதனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நேர்பு நிறைவு என்று தான் நாம் எழுத வேண்டும் அப்படின்னு அந்த ஈற்றுச்சீருக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்காக தான் இதை நான் சொன்னேன் இப்போ. சரிங்களா சார்? காக்கைப்பாடினியார் அப்படி ஒரு விளக்கம் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஈற்றுச்சீர் குற்றியலுகரம் முற்றியலுகரத்தில் தானே வரணும் அப்படின்னா அப்படி இல்லாமலும் வரலாம். ஆனால் ஈற்றுச்சீருக்கு பேர் வைக்கணும், ஏன்னா அதோட அந்த பாடல் முடிந்து விட்டது என்பது பொருள். அதனால தான் நாம் அந்த வாய்ப்பாடை வச்சிருக்கோமே தவிர வேற எதற்காகவும் இல்லை அப்படிங்கிறத காக்கைப்பாடினியார் சொல்லியிருக்காங்க அவங்களோட இலக்கண குறிப்பில். அந்த பகுதியை எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு அதை குறிப்பிட்டாங்க. ஏன்னா இப்படிதான் வர்றது சிறப்பு. இப்போ கல்யாணத்துக்கு பட்டுப்படவை கட்டிக்கிட்டு நகை நட்டு போட்டுக்கிட்டு வர்றது சிறப்பு.
போடாம வந்துடுறாங்க. அதனால அவங்கள அனுப்பிட முடியுமா? இலக்கணத்துக்கு பொருந்தி வரும்போது அதை நாம வைத்துக் கொள்ளலாம். அதனால தான் நாம இப்ப எழுதின அந்த பாடல்களை நீங்க பார்த்திருக்கலாம். திருப்பியும் நீங்க அந்த பாடலுக்கு போங்களேன். ஆ, இன்னும் இன்னும் இதுக்கு முன்னால இருக்கா சார் பாடல் ஏதாவது? இல்ல. சரி, நான் அடுத்தது கொடுக்கும்போது சொல்றேன் உங்களுக்கு. இப்போ அதனால அந்த ஈற்றுச்சீர் நாம எழுதும்போது இந்த மாதிரி நாம எழுதுவதில் தவறில்லை. இப்ப சாருக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், புரிஞ்சது புரிஞ்சது. இது இனிமே உங்களுக்கு சந்தேகம் வராது. வராது வராது. வந்தா நீங்க காக்கை பாடினி யாரோ சொல்லிடுங்க. சொல்லிடும். சரி. ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாமே அப்படின்னுட்டு. இப்ப இந்த வெண்பாவுக்கு மட்டும்தான் இந்த ஈற்றுச்சீரை நாம் பயன்படுத்துவோமே தவிர வேறு பாக்கள்லாம் இருக்கு. ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, அந்த பாக்களுக்கெல்லாம் ஈற்றுச்சீர் இது கிடையாது. அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். இதுக்கு இதுதான் ஈற்றுச்சீராக வர வேண்டும். அடுத்தது சார், இப்போ இந்த வெண்பா பாருங்க. அப்பா பெரியப்பா, அம்மா பெரியம்மா, சித்தப்பா சின்னம்மா வாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு மிக எளிய ஒரு வெண்பா. இப்ப இந்த வெண்பாவில் பாருங்களேன், அப் ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு குறில், அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க நினைவுல வச்சுக்கணும். ஒரு குடும்பத்தை நினைவுல கொண்டு வரும்போது நெடிலாக வரும்போது ஆணாக நினைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் உயரம் 2 மாத்திரை. பெண்ணாக வரும்போது கொஞ்சம் உயரம் குறைச்ச 1 மாத்திரை. புள்ளி வச்சுக்கிட்டு வரும்போது அது குழந்தை மாதிரி 1/2 மாத்திரை. இதை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு மனசை விட்டு போகவே போகாது. அதனால அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அ அப்படிங்கிறது குறில், இப் அப்படிங்கிறது வரும்போது ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு, நேரசை. அடுத்தது பா அப்படின்னு வரும்போது அது ஒரு நெடில் தனியாக வந்திருக்கு, அது ஒரு நேரசை. அப்ப நேர் நேர் என்று வரும்போது அது தேமா என்ற ஒரு சீரை பெறுகிறது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. இப்ப இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமானது நாம எழுதும்போது ரெண்டு ரெண்டா தான் நம்ம முதல்ல சேர்க்கணும். ஒரு பொருளை எண்ணும் போது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஸ்கூல்ல இருந்ததுனால நான் சொல்றேன், ஒரு எக்ஸ்கர்ஷன் பிள்ளைங்களை அனுப்புறோம் அப்படின்னா முதல்ல ஒத்த பிள்ளைய அனுப்ப மாட்டோம். ரெண்டு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா சேர்த்து தான் அனுப்புவோம். ஏன்னா நீ இவ்வளோ பிடிச்சிக்கோ, நீ இவ்வளோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சேர்த்து சேர்த்து அனுப்புவோம். கடைசியா அந்த ஒத்த பிள்ளையா வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த வெண்பா எழுதும்போது ரெண்டு எழுத்தா எடுத்துக்கிட்டு வரணும். ஒரு எழுத்து எடுக்கக்கூடாது. எப்பதான் அப்போ ஒரு எழுத்து எடுக்கிறது அப்படின்னா, உயரமாக நெடிலாக இருந்தால் மட்டும் ஒரு எழுத்து எடுத்துக்கலாம். மற்றபடி குறிலாக அமையும் போது ரெண்டு எழுத்தா தான் நாம எடுத்துக்கணும். ஒற்றை எழுத்து வந்துருது, அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா, அது ஒரு குழந்தை, அதை தனியா விட்டுற முடியாது. முன்னால அந்த 2 பேரோட சேர்த்துக்கணும் அவங்கள. அதையும் நாம நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். இப்ப இதுல பாருங்க, பெரி அப்படின்னு ரெண்டு எழுத்தா தான் எடுக்கணும். அப்ப பெரி ஒரு குறில் ஒரு குறில், அப்ப 2 குறில் வரும்போது அங்க நிறையசை வந்து விடுகிறது. அடுத்தது ய இப் யப், அப்ப அங்க நேரசை வருது. பா நெடில் வருது, ஒரு நேரசை வருகிறது. அப்ப இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பெரி அப்படிங்கும்போது புலி, யப் மா பா காய், அப்போ புலி மாங் காய் அப்படின்னு வந்துடும். அடுத்தது அதே மாதிரி அம், அதோட நாம பிரிச்சுக்கணும். அப்போ ஒரு குறிலும் ஒரு ஒற்றும். இந்த ஒற்றுங்கிறது தான் குழந்தை. அம்மா ஒரு குறியில் என்ன பண்ணுது, அதை தனியா விட்டுறக்கூடாது. விட்டுட்டு அது எங்கேயாவது போயிடும், நம்ம முன் பார்வையிலேயே இருக்கணும் அது. அதனால வர்றவங்க தனக்கு முன்னாலேயே பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கணும். முன்னால போறவங்க பின்னால அந்த இதை அனுப்பிட்டா இது எங்கேயாவது காணா போயிடும். அதனால முன்னால போறதோட நம்ம இந்த ஒற்று புள்ளி எழுத்துக்களை சேர்க்கக்கூடாது. இதை நான் பிள்ளைங்களுக்கு புள்ளி எழுத்துன்னு சொல்லி கொடுத்தாதான் புரியுங்கிறதுனால நான் புள்ளி எழுத்துன்னு சொல்லி தருவேன். இங்கே நாம மெய்யெழுத்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்ப இப்படிதான் நம்ம பிரிக்கணும். அப்ப அம் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா நேரசை. மா அப்படின்னு வரும்போது
நேரசை ஒரு நெடில் தனித்து வருகிறது, ஒரு குறிலும் ஒற்றும் தனித்து வருகிறது. அப்போ நேர் நேர் அப்படின்னு வரும்போது தேமா அப்படின்னு வந்துடும். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, பெரி அது தனியா பிரிச்சிடணும், யம் தனியா பிரிக்கணும், மா தனியா பிரிக்கணும். அப்போ இங்க என்ன வருது, புளி மாங்காய் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது கீழே சித்தப்பா. அப்ப அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா சித் ஒரு குறிலும் ஒரு புள்ளி எழுத்து, ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும். அடுத்ததும் அதே மாதிரி தப் ஒரு குறிலும் ஒரு புள்ளி எழுத்தும், ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பாப்பாவும். பா நெடில் தனியா போயிடுச்சு. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா சித் நேர், தப் நேர், பா நேர், சித் தப் பா. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா தே மாங்காய் அப்படின்னு வருது. அதே மாதிரி தான் சின் நம் மா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது தே நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு பிரிச்சிடணும். அடுத்தது வாங்க. அப்ப இங்க என்ன வரும், வாங் நேர் வந்துடும். நேர் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நேர் வருது, அதை நேர்னு எழுதாம பூ போட்டு நேர்பு அப்படின்னு எழுதலாம். அப்ப அந்த இடத்துல நேர்பு என்ற ஈற்றசையை பெற்று வருகிறது. இதை தான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த வாயை அசைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப் அப்படிதான் அசைப்போம். ஒரு வாயை எத்தனை முறை அசைக்கிறோமோ அத்தனை சீர் வரும். இப்ப நம்ம சொல்லி பார்த்தோம்னா அப் பா ரெண்டே ரெண்டு அசை வரும், பெரி யப் பா வரும். இந்த மாதிரி நாம அசைக்கும் போது எத்தனை தடவை வாயை திறக்கிறோம் மூடுறோம் அப்படிங்கிறத வச்சுதான் அசை அப்படிங்கிறது அமைகிறது. இதை நம்ம சிலபல்ஸ் அப்படின்னு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை சிலபல்ஸ் இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்குற மாதிரி தான் இதெல்லாம் சிலபல்ஸ் தான் இது. இந்த மாதிரி நாம எழுத்துக்களை உச்சரிக்கும் போது, சொற்களை உச்சரிக்கும் போது எத்தனை முறை அசைக்கிறோம் அந்த வாயை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் அடுத்தது கூட அன் நா உம் 3 தடவை நம்ம அசைக்கிறோம், அன் நா உம் அப்படின்னு. பொறுமையா பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அண்ணாவும் இதுல எங்கெங்க இருக்கு அசை, ஒரே தடவையா தானே சொல்றோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை. நம்ம இந்த யாப்பு எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை கவனிச்சோம்னா மிக மிக எளிமையா புரிஞ்சிரும். அன் நா உம் நேர் 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 தே மாங்காய் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும். இப்போ சில சமயங்கள்ல நமக்கு இந்த தேமா புளிமா கருவிளம் கூவிளம் மட்டும் தெரியும், ஆனா இதை எந்த இடத்துல போடுறது அப்படின்னு தெரியாது. இப்ப இந்த தேமாவை பிரிச்சோம் அப்படின்னா நேர் நேர் வந்துடும், புளிமாவை பிரிச்சோம்னா நிறை நேர் வந்துடும். இப்ப இங்க நேர் நேர் போட்டுட்டு அங்க இருக்கிறத தூக்கிட்டு வந்து கூட இங்க நம்ம போட்டுக்கலாம், அதுவும் நமக்கு மிக எளிதாகவும் இருக்கும். அதே மாதிரி அக் கா உம் நேர் 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 தே மாங்காய் அந்த சொல்லும் போதே நமக்கு அதே அந்த ஓசை வருது பாருங்க. அக் கா உம் நேர் 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 தே மாங்காய் அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாருங்க மா மா உம், அப்போ நேர் 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 தே மாங்காய் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது மா மியும். அப்ப அந்த இடத்துல பாருங்க மா மியும் அப்படின்னு அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ஓசை தருகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கூ விளம் நேர் நிறை கூ விளம் அப்படின்னு வந்துடும். அந்த மாமியும் அப்படிங்கிறது கூ விளம். அடுத்தது வெண்பா, அதையும் நம்ம வெண்பா அப்படின்னு பிரிக்கும்போது நேர் நேர் அப்படின்னு பிரிச்சிருவோம். அப்ப நேர் நேர் தே மா அப்படின்னு பிரிச்சிருவோம் நம்ம அதை. அடுத்தது பாருங்க எழு தலாம்,
அப்போ எழு தலாம். அப்ப எழுங்கும்போது 2 குறில் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப 2 குறில்னா என்ன வரும்? நிறையசை. 2 2ஆ இருக்கிறது நிறைவானது அப்படிங்கிற ஒரு பொருள் எப்பவுமே நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஒரு குடும்பம்னா ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை நிறைவா இருக்கு. ஒரு அம்மா பொண்ணு நிறைவா இருக்கு. அந்த மாதிரி தான் எழு நிறையசை, தலாம் நிறையசை. அப்போ நிறை நிறை கரு விளம் அந்த வாய்பாடே நமக்கு சொல்லி கொடுத்துரும். நிறை நிறை கரு விளம். அடுத்தது நன்றாய். அப்ப அங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா நேர் பூ அப்படிதான் எழுதணுமே தவிர அங்க எழுதின தேமாவை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டோம் அப்படின்னா அது வெண்பா முடியல அப்படிங்கிற பொருள் வந்துடும். ஈற்றுச்சீர் வரும்போது அதை முடிச்சிட்டோங்கிற அடையாளமாக முந்தானைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். முந்தானையா நறுக்கிறது. அது வந்து அதோட அந்த வெண்பா முடிந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு நேர் பூ அப்படின்னு முடிச்சிடணும். அதுக்கு கா சு நேர் பூ கா சு அப்படின்னு முடிச்சிடணும். இப்படிதான் அந்த ஓசை நயம் இந்த வெண்பாவில அப்படியே அமைஞ்சிருக்கும். இந்த ஓசை, அந்த எழுத்து, அந்த அமைப்பு, அந்த மூன்றையும் நாம பார்க்கும்போது வெண்பா எழுதுதல் என்பது மிக மிக எளிதானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இப்ப இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குதான்னு எனக்கு தெரியலையே. ஏன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா புரியுதுங்கம்மா, அமுதாம்மா, நல்லா புரியுது. புரியுதாம்மா? சரிம்மா. எனக்கு அதுதான் நான் யோசிச்சேன். எந்த அளவுக்கு அது வந்து புரிதல் வருது அப்படின்னு யோசிச்சேன். செல்வகுமார் எனக்கு சார் கூட புரியுதா? எனக்கு கூட புரியுதுமா. ஆனா நிறை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய ராவா இல்ல சின்ன ராவாமா அது? சின்னதுதான் போடணும், சின்னதுதான் இந்த போடணும். இந்த நிறைக்கு என்ன பொருளுமா அது? இது வந்து இலக்கணத்துல வர்றதுனால நிறைனா வரிசைன்னு அர்த்தம். ஓ ஓ ஓ சரி அந்த சரி. பொருள் தான் நம்ம இதுல வந்து கொடுப்போம். நம்ம வரிசை ஓகே. அப்போ அப்படிங்கிறது தான். நிறைன்றது வந்து நிறைந்தது அந்த மாதிரி கிடையாது அந்த இல்லைங்களா? பொருள் இல்ல, வரிசைங்கிற பொருள் தான். வரிசை. ஓகே ம், ஓகே. ஆமா. புரியுதுமா புரியுதுமா. வெண்பா எழுதிருவீங்க அப்ப அடுத்தது. கட்டாயமா கட்டாயமா. ரொம்ப எழுது. மகிழ்ச்சி சார். ஆமா, நீங்க முக்கியமான எழுதணும், எங்களோட சேர்ந்துடணும். ஆமா. அடுத்தது இருக்கா சார் நமக்கு? முக்கியமானது ஒன்றும் இது ஒவ்வொரு சீருக்கு அடுத்தது நேர்ல தலை, முடிஞ்சா தலை. நிறையில வரணும். தலை. ஆமா. அதை ஆ மட்டும் ஆ அதை அது மட்டும் கொஞ்சம் அடுத்தது. சொல்லிட்டீங்கன்னா அதையும் சொல்லிடு. ஸ்கிரீன் காட்டலாமா? ஆமா சார், ஆமா. அதுல காட்டும் போதுதான் நம்ம சொல்ல சரி. முடியும் சார். தலை நான் கொடுத்துருக்கேனா? கொடுக்கல. ஆனா இதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். இதை வச்சே இதை சொல்லிடலாமா? வச்சே சொல்லிடலாம். இதை அந்த வச்சு பாடலை அந்த ஆ. காட்டுங்க. ஆ. இப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு சொல் தனியா நிக்குது. பெரியப்பா அப்படிங்கிற ஒரு சொல் தனியா நிக்குது. இப்போ ஒண்ணு பின்னால ஒண்ணு நாம எழுதியிருந்தா கூட தனித்தனியா நிக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து கட்டணும். கட்டுனாதான் அது அப்படியே நிற்கும். அதுக்கு பேரு அது மானசீகமாக அதை எல்லாத்தையுமே நம்ம கட்டி வைப்பது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இந்த வெண்பாவை எப்படி கட்டி வைப்பது, இந்த சீர்களை எப்படி கட்டி வைப்பது அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம ஒரு துணி தைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சாதாரண நூலை போட்டு துணியை தச்சிடலாம். இப்போ நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு கிழிசல் வந்துருச்சு அப்படின்னா ஊசி நூலை போட்டு தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதற்கான பொருளை போட்டு தான் அதை தைக்கணும். அப்பதான் இன்ஃபெக்ஷன் ஆகாம அது ஒழுங்கா இருக்கும். அந்த மாதிரி வெண்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கான தலையை வைத்து கட்ட வேண்டும். ஒன்றோடு ஒன்று சேர்த்து பொருத்தணும். அப்ப அந்த மாதிரி பொருத்தக்கூடிய தலை அப்படின்னா என்ன அப்படின்னா வெண்தலை அப்படின்னு பேர் அதுக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வெண்டலை அப்படின்னா அந்த புணர்ச்சி விதிப்படி வெண்மை கூட்டல் தலை வெண்தலை. அந்த மை இந்த பண்பு பெயர் புணர்ச்சி எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அந்த வந்து வெண்தலை அப்படிங்கிறத வெண்டலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெண்டலை அப்படிங்கிறது 2 வகையா இந்த வெண்பாவுக்கு பயன்படுத்துவோம். இயற்சீர் வெண்டலை,
வெண்சீர் வெண்டலை அப்படின்னு 2 தலைகள் இருக்கு. இந்த 2 தலைகளில் இந்த இப்போ நம்ம படிக்கும்போது தேமா புளிமா கருவிளம் கூவிளம் அப்படின்னு நம்ம படித்ததுக்கு ஈரசை அப்படின்னு பேர், அதுக்கு ஈரசை சீர் அப்படின்னு பேர். அந்த ஈரசை சீர்கள் வரும்போதெல்லாம் இயற்சீர் வெண்டலை தான் வரும். மூவசை சீர்கள் வரும்போதெல்லாம் வெண்சீர் வெண்டலை வரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா தேமா புளிமாங்காய் இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல ஒரு 2 சீர்கள் இருக்கு. இது ஈரசை சீர் தேமா அப்படிங்கிறது. இந்த சீரை இதோட சேர்த்து கட்டுறோம். இப்போ இந்த ஈரசை சீரை தான் இதோட கட்டுறோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை வரும். ஏன்னா இந்த நேருக்கும் பக்கத்தில் நிறை தான் வரணும். இந்த இந்த ஈரசை சீரில் மாச்சீர்னு பேர் இதுக்கு. இந்த மாவுக்கும் பக்கத்தில் நிறை வரணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு இயற்சீர் வெண்டலை அப்படின்னு பேர். அடுத்தது இந்த காய் வருது பாருங்க, புளிமாங்காய். இந்த காய்க்கு நேரில் முடியுது. இந்த காய்ச்சீர் இந்த நேரோட சேர்த்து கட்டப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய தலைக்கு வெண்சீர் வெண்டலை அப்படின்னு பேர். இங்கே வரும்போது இயற்சீர் வெண்டலை, இங்கே வரும்போது வெண்சீர் வெண்டலை. அடுத்தது திருப்பியும் இங்கே மாமுன் நிறை வந்திருக்கு. மாமுன் நிறை வந்தா இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கணும். இப்போ இந்த சீரையும் கொண்டு கட்டணும். இந்த பெரியம்மாங்கிற சொல்லையும் சித்தப்பாங்கிற சொல்லையும் கொண்டு கட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே காய்ச்சீர் இருக்கு, இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே தேமாங்காய், இங்கேயும் அதான் வருது. அப்போ காய் முன்னேர் வந்ததுன்னா இங்கே என்ன தலை இருக்கு அப்படின்னா வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் காய்ச்சீர் சித்தப்பா, நேர் நேர் நேர், தேமாங்காய். அப்போ இந்த காய் அப்படிங்கிறதுக்கு முன்னால நேர் அப்படிங்கிறது வருது. அப்ப காய் முன் நேர் வரும்போது இங்கேயும் 3 சீர் இருக்கு, இங்கேயும் 3 சீர் இருக்கு. 3 சீர் வந்தாலே பக்கத்துல நம்மளா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெண்சீர் வெண்டலைன்னு எழுதிடலாம். அதே மாதிரி 2 சீர் இருக்கிற இடத்துல வந்ததுன்னா நம்மளா கண்ணை மூடிட்டு இயற்சீர் வெண்டலை அப்படின்னு எழுதிடலாம். அதனால இது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சின்னம்மா இதுக்கு முன்னாலேயும் இந்த காய்ச்சீர் முன் நேர் வந்திருக்கு, இங்கேயும் வெண்சீர் வெண்டலை. அப்போ இங்கே இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வெண்டலைன்னா வெண்தலை அப்படின்னு பேரு. இங்கேயும் வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு இந்த வெண்தலையை பெற்று இந்த வெண்பா முற்று பெறுகிறது அப்படிங்கிறது எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் எளிமையாக இருந்ததா இல்லை இன்னும் எளிமைப்படுத்தணுமா அப்படின்னு கொஞ்சம் யாராவது நீங்கள் என்னோட பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அதை புரிந்து கொள்ள முடியும். இதை விட இன்னும் எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது. ரொம்ப எழுத்துன்றது எழுந்து வருவதுன்றதுல இருந்து அசைந்து வருவது, நடந்து வருவது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இதை வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை எல்லாம் இல்லாம சொல்லணும்னா நேர் வந்தா நிறை வரணும், நிறை வந்தா நேர் வரணும். அடுத்தடுத்து 2 சீர் இருந்ததுன்னா 3 சீர் இருந்தது மட்டும் காய் வந்தா நேர் வரணும், அவ்வளவுதான். வெண்சீர் வெண்டலை அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுமா. இது வரைக்கும் புரிஞ்சுக்கினே வந்த மாதிரியா இருந்தது. ஒன்றும் இல்லை சார், காய் வந்ததுன்னா பக்கத்துல வெண்சீர் வெண்தலை போட்டுருணும் சார். ஓ ஓ ஓ சரி. இந்த மாவோ விளமோ வந்துச்சு அப்படின்னா இயற்சீர் வெண்தலை போட்டுரும். ஓகே, அவ்வளவுதான். சரி. புரிஞ்சவங்களுக்கு டெஸ்ட் மாதிரியே வைக்கலாம், எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். ஐயோ டெஸ்ட் எல்லாம் கொடுக்காதீங்க சார். இல்ல இல்ல டெஸ்ட் எல்லாம் கொடுக்காதீங்க இல்ல சார். இல்ல டெஸ்ட் இல்ல, இது ஏற்கனவே இப்ப அண்ணாவும் அக்காவும் ஏற்கனவே பிரிச்சு வச்சிருக்கிறோம்.
அது சொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி அவ்வளவுதான். விடுபட்ட இடத்த மாத்திரம். விடுபட்ட இடத்தை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தான். சரிங்க சார். இப்போ அண்ணாவும் அக்காவும் மாமாவும் மாமியும் வெண்பா எழுதலாம் நன்றாய். ஏற்கனவே பிரிச்சு வச்சிருக்கோம். ஏ அன் நா உம். இது என்ன வரும் சார்? என்ன சார் டெஸ்ட் இவ்வளவு குயிக்கா வைக்கிறீங்களா சார்? இவ்வளவு ஒரு ஒரு 2 செஷன் நடந்த பிறகு டெஸ்ட் 2 செஷன் நடந்த பிறகு வச்சுக்கலாமா? நேர் 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 ஒண்ணும் இல்ல செல்வகுமார் சார், நேர் நேர் ஒண்ணும் நேர் இல்ல சார். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. நேர் 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 அவ்வளவுதான். நேர் 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 தான் சார். நேர் நேர் ஆமா. அவ்வளவுதான். இது இப்போ மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி தான் சார் இருக்கு. இல்லையே, இது மனப்பாடம் பண்ணக்கூடாது சார். மனப்பாடம் பண்ண வேண்டியது. பார்த்த உடனே நீங்க வந்துடும். உடனே கேட்கும்பொழுது மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி ஆ. சரி. பட் இது ஒரு 2 பேப்பர் எங்களுக்கு வந்து லீக் ம். பண்ணிருந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. ம். ஒன்றும் உடனே டெஸ்ட் வைக்கிறீங்களா ஏன்னா சார்? அந்த வாய்ப்பாடு உங்களுக்கு நினைவுல இல்லைன்னு நினைக்கிறேன். அதானே சார்? இருக்கலாமா. ஆமா. அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு எழுதுறதுக்கு எளிமையா இருக்கும். நேரசை வாய்ப்பாடு நிறையசை வாய்ப்பாடு அதை ஆமா. மட்டும் தனியா கொடுத்துடணும். ஆமா, அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம். அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க குறில் சார். நெடில் குறிலொற்று நெடிலொற்று அது மாதிரி 4 4 அப்படி ஆமா கொடுத்துடணும். ஆமா, அதை கொடுத்தீங்கல்லம்மா நீங்க. நேர் நேர் நேர்னா நமக்கு தேமாங்காய், அவ்வளவுதான். நிறை அதனாலதான் நேர் நேர்னா புளி மாங்காய் இதை அப்படிங்கிற மட்டும் நம்ம ஏற்கனவே இது குறிச்சு கொடுத்தது. வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சார். செல்வகுமார் சார் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. இதை மட்டும் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. நீங்க சரிங்கம்மா. நீங்க குரில் நெடிலாம் மிக நேரசை எளிமையா விதிகள் நீங்க ஐயா, நேரசை விதிகள் தனியா கொடுத்துருங்க. நிறையசை விதி கொடுத்துட்டு அப்புறம் சீருக்கு வரலாம். அது இருக்கு. நீங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நேரசை எப்படி வரணும், நிறையசை எப்படி வரணும். அதான் இப்ப- இததான் இப்பதான் பார்த்துட்டு ஒரு முறைன்ற ஆமா. வேற ஒண்ணும் இல்லை. ஆமா. பார்த்தேன் சரி, இததான் சரி. முதல்ல பார்த்தேன். நல்லது. அதுதான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஒரு அம்மா குழந்தையை கூட்டிட்டு போறது, ஒரு அப்பா குழந்தையை சிறப்பு, கூட்டிட்டு சிறப்பு. போறது நல்ல. நேரசை, குடும்பமா போறது நிறையசை அப்படின்னு நான் சொன்னேன். அப்பா அம்மா கோடு அப்பா விழுது சார். ஒரு குழந்தை, அம்மா அப்பா தனியா போறது, 2 பேர் சேர்ந்து 2 பெண்கள் சேர்ந்து போறது, 2 பெண்கள் சேர்ந்து ஒரு குழந்தையை கூட்டிட்டு போறது, இவ்வளவுதான் நிறையசை. அது அருமையா இருந்ததுமா அந்த அது உதாரணம். ஆமாம்மா. ரொம்ப உதாரணம் ஈஸியா நல்ல உதாரணம். புரியுற மாதிரி இருந்தது. ஆமா, அது எங்க பிள்ளைங்களுக்காக சார், நான் என்னோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னா அவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க அம்மாவை பார்க்கும்போது. நாங்களும் இப்போ உங்க ஸ்கூல் பிள்ளைங்க தான்மா நாங்களும். ஆமா, இப்ப நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு அம்மாவை பார்த்தா இது குரில், அப்பாவை பார்த்தா நெடில், குழந்தையை பார்த்தா இது மெய்யை. அரை, மெய்யெழுத்து. அரட்டிக்கிட்டு. உயிர்மை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். அம்மாவுக்கு 1 மாத்திரை, அப்பாவுக்கு 2 மாத்திரை, பாப்பாவுக்கு அரை மாத்திரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 பேரும் சேர்ந்து வந்தா நிறையசை, தனித்தனியா போனாங்கன்னா நேரசை. அவ்வளோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைய மட்டும் விட்டுறக்கூடாது, போற இடம்னா கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி முன்னால அப்பா போறாரு, பின்னால இதை நான் இன்னும் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு குறிலுக்கும் பக்கத்துல ஒரு நெடில் வரணும். ஆனா நெடிலுக்கும் பக்கத்துல ஒரு குறில் வரக்கூடாது. ஏன்னா 2 பிரிச்சிட்டோம். ஒரு அம்மா ஒரு அப்பா அப்படிதான் வரணும். முதல்ல அப்பா வந்துட்டு அடுத்தது அம்மா வந்தா பக்கத்து வீட்டு அப்பாவோட அம்மா போற மாதிரி அர்த்தம். அதனால அந்த மாதிரி பிரிச்சிடாதுன்னு சொல்லுவேன் நான். அதனால இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், ரொம்ப கவனமா இருக்குங்க. ஏன்னா முதல்லயே நெடில் வந்துருச்சு, அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. அடுத்தது அம்மா வந்ததுன்னா அந்த அப்பாவை தனியா பிரிச்சு விட்டுறணும், அந்த அம்மாவை தனியா இந்த பக்கம் சேர்த்து விட்டுறணும் அப்படிங்கிறத நான் பிள்ளைங்களுக்கு சொல்வேன். அதனால அந்த பிள்ளைங்க நெடில் வந்த உடனே தனியா பிரிச்சிருவாங்க. ஒரு நாளும் அந்த குறியிலோட கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. அந்தாண்ட வர்ற குறியிலோட, இந்த பக்கம் வர்ற குறியிலோட சேர்ப்பாங்க, அந்த பக்கம் வர்ற குறியிலோட சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு அதையும் கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்துவேன். இந்த நினைவுல தான் நான் பெண்பா நான் எடுப்பேன். எப்பயுமே பிள்ளைங்களுக்கு நினைவுல இருக்கணும். அதை எப்படி நினைவுபடுத்துவேன் அப்படின்னா, இந்த அசை பிரிக்கிறதுக்கு முதல்ல அவளோட பேர்ல எத்தனை அசை இருக்குன்னு பாரு. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை அசை, அவங்கெல்லாம் தேமாவா, புளிமாவா, கருவிளமா, கூவிளமா பாரு. அப்ப நீ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். அட அம்மா தேமா, அப்பா கூவிளம், அண்ணன் கருவிளம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஒரு 4 நாளைக்கு அந்த மாதிரி பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னா அழகிடுதல் அவ்வளோ சிறப்பாக பண்ணி அத்தனை பேரும் அதுக்கான மதிப்பெண்ணை முழுமையாக வாங்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி தான் நான் சொல்கிறது. அந்த மாதிரியே உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி சொன்னேன் நான்.
அந்த சூத்திரத்தையும் சொல்லி மனப்பாடம் பண்ண சொன்னாலும் சுலபமா இருக்குமாமா? அந்த சூத்திரமா சொல்லுவாங்க இல்லையா இத? ஆமா. அது முதல்ல இவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்ல சார். ஆமா, அதுக்கு ஆமா, ஆமா, புரிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி தான் படிச்சுக்கணும். நேர் நேர், ஆமா. நேர்மா, நிறை நேர். ஆமா. புளிமா அப்படின்னு அதை படிக்க வைக்கணும். அவங்க ஆனால் உடனே கற்றுக்குறாங்க சார் பிள்ளைங்க. ரொம்ப எளிதாகவே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு 4 நாளைக்கு இந்த அலகிடுதல் மட்டுமே தான். அது மட்டும்தான் தெரியும். யாரை பார்த்தாலும் அதுதான் தெரியும். அந்த மாதிரி பழகிருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். அப்புறம் தான் நம்ம இது ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பாலாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல வெண்பா தான். அந்த வெண்பாவை தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் மிக எளிதாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மட்டும்தான் இலக்கண வரையறை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வெள்ளை வேட்டியில் ஒரு சிறு துளி கூட படாத மாதிரி, வெள்ளை துணியில் ஒரு சின்ன புள்ளி கூட வரக்கூடாது. அதனால் இதில் எந்த இலக்கண பிழையும் வரவே கூடாது. அதனால வெண்பா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. துணி துவைக்கும்போது கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் வெள்ளை துணியெல்லாம் துவைச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் வெண்பாவுக்கு அப்புறம் தான் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பாலாம். இதை மட்டும் நம்ம சரியா பண்ணணும். இது அந்த நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ அந்த பொருள்களோட நம்ம இணைச்சி அதை இலக்கணத்தை சொல்லும்போது அது நினைவில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்படிதான் நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்கள்லாம் தான் சொல்லணும் எனக்கு. போகிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அதை என்னால் தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. நீங்கள் சொன்னால் தானே என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் எப்படி சொல்லியிருக்கேன், எப்படி உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. ஐயா, கேட்டவங்க ஐயா தியாகராஜன் ஐயா சொல்லுங்க ஐயா. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. நல்லா புரியுது. ரொம்ப எளிமையா அம்மா சொல்லித் தர்றாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க பயன்படுத்திக்கலாம் ஐயா. ரொம்ப எளிமையா இருக்கு. ரொம்ப சிறப்பு சிறப்பு. நன்றிங்க நன்றி சார். நன்றி நன்றி. பிரேமா மேடம் என்ன சொல்றாங்க? சார் ரொம்ப எளிமையா இருந்தது. நான் மேடத்தோட கிளாஸ் எல்லாம் ஏற்கனவே அட்டன் பண்ணணும்னு நினைச்சு மிஸ் பண்ணி இருக்கேன். ஆனா இது வந்து ஒரு முறை கேட்டா மட்டும் பத்தாது. இதை நம்ம வந்து அம்மா சொன்ன மாதிரி அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினா வெண்பா எழுதிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்ற மாதிரி இன்னைக்கு அம்மாவோட சொற்பொழிவும் இருந்தது. நீங்க முக்கியமான இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன வந்து அவங்க விளக்கம் தரணுமோ அதை அழகா சொல்ல வச்சீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே வெண்பா பற்றின ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுல ஒரு ஆர்வமும் வந்துடணும். இல்ல ஒரு அந்த வெண்பா ஆர்வத்தை அவ்வளவுதானே. ஏற்படுத்துற மாதிரி நீங்களும் வந்து நடுவுல வந்து எதை சொல்லணும்ன்றத மேடத்துக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அம்மா அவங்களுடைய பாணியில அதை ரொம்ப அழகா அது பள்ளியில பிள்ளைகளுக்கு எப்படி எடுத்தாங்களோ அந்த மாதிரி. எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டே ஒழிய இந்த மாதிரி எல்லாம் எழுதினதெல்லாம் இல்லை. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வகுப்பு வந்து நம்மளும் எழுதலாம், முயற்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொண்டு வர்ற மாதிரி ரொம்ப எளிமையா அழகா சொல்லி கொடுத்தாங்க. நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா. இந்த வெண்பா அப்படின்னால புரியாம எழுதுறது அப்படின்றது நினைச்சிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஆனா அப்பா, பெரியப்பா, அம்மா, பெரியம்மா இந்த மாதிரியும் வெண்பாவை எழுத முடியும் அப்படின்றது இப்பதான் தெரியுது. இன்னொரு பாட்டு கூட கிருஷ்ணமூர்த்தி சார் நான் வந்து அதுல குறிப்பிடல. சொல்லுங்க. இன்றிங்கு கல்யாணம் நல்விருந்து கச்சேரி புன்சிரிப்பு பூக்கோலம் நன்று. கல்யாண வீட்டுக்கு. கல்யாண வீட்டுக்கு. ஆமா. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா. சும்மா சின்ன சின்ன வார்த்தைகளே நமக்கு வந்து ஒரு வெண்பாவை கொடுத்துரும். 8 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்குமா, அதனால கிளம்பிக்கிறேன். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றிம்மா. வேற யாராவது கருத்து சொல்லணுமா? கோபிநாத் நான் சொல்றேன் சார். வாங்க வாங்க. அமுதம்மா கிட்ட நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம், இந்த மாதிரி வெண்பா வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு. இப்போ ஆனா உண்மையிலேயே இது வெண்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்கும் பொழுதுதான் வந்து ரொம்பவே ஈஸி தான் போல இருக்குன்ற மாதிரி தோணுது. ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அந்த கஷ்டத்தை வந்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கலாம். நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சார் என் கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சே கிடையாது சார்.
ஆமா. சுத்தி ரவுண்டு கட்டி எல்லாரும் போட்டுருவோம், வட்ட தொட்டி ஆமா, மாதிரி போட்டுருவோம். எல்லாரையும் முன்னால கூப்பிட்டு என்னை சுத்தி உட்கார ம். வச்சுக்கிட்டு தான் நான் சொல்வேன். சரி சரி தமிழ் நல்லது. ஆசிரியர் எல்லாமே எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. பட் ஆமா. ஆனா நாங்க நார்மல் சப்ஜெக்ட் எல்லாமே லாஸ்ட் பெஞ்சு தான். ம், ம். என்னையோ ரொம்பவே அருமையா புரிஞ்சுது. பட் ஆனா சார் உடனே டெஸ்ட்னது தான் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஃபியர் ஆச்சு. நாங்க எப்படியும் டெஸ்ட் எழுதுவோம் சார், ஒன்றுமே பிரச்சனை சரி கிடையாது. சரி. இல்ல இல்ல இந்த ஒரே நாள்ல நிகழ்ச்சிக்கு டெஸ்ட் வரைக்கும்லாம் போக முடியாது. ஒரு 2 ஆ, பாடல் இருந்தது, சரி ஒரு பாடலுக்கு பண்ணி விட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் பண்ணது. ஓகே இது ஓகே தொடர்ந்து அதே மைண்ட் யுவர் மைண்ட் குழுவுல தொடர் நிகழ்ச்சியா வரும். இது வந்து ஒரு 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 அறிமுக அறிமுகம் நிகழ்ச்சி. அறிமுகம் வெண்பாவை ஓ பற்றின ஒரு அறிமுகம். ஓகே அடுத்த ஓகே சார். அப்போ வெண்பா இது எழுதி இது திரும்பவும் நடக்குமா எப்படி சார்? திரும்ப இருக்காது. ஓகே ஓகே இது ஓகே சும்மா ஒரு அறிமுக வகுப்புக்காக தான். இன்னைக்கு இந்த திடீர்னு ஒருத்தர் இப்ப 4 மணிக்கு ஒருத்தர் காலமாயிட்டாரு. ஓ ஓ சார் சார் நம்ம கல்லூரி இதுக்கு நம்மளோட ஜூனியர் தான். ஓகே சார் ஓகே சார். அதனால எல்லாரும் அங்கே போயிருக்காங்க, எல்லாரும் யாரும் வரல. ஓ ஐயா முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த செந்தமிழ் நெஞ்சங்கள்ல முக்கியமான நபர். அவருக்கும் உடல்நிலை சரியில்லாதனால அவர் வேற எங்கேயோ போயிட்டு இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறாரு. ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆமா, ஜாயின் பண்ணியிருக்காரு. அம்மா ரொம்ப அருமைமா, சரி. அருமையா சரி. இருந்தது. பட் ரொம்ப இந்த நன்றி செஷன் சார். வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த செஷன் ரெக்கார்டிங் இருக்கா இல்லை எப்படி சார்? இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே. அப்போனா முடிஞ்சதும் கொஞ்சம் ஷேர் நான் பண்ணுங்க. அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா திரும்பவும் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி கேட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ இந்த தேங்க்யூ. பாடல்ல சரி நன்றி சார். கூட எளிமையான வடிவில பாடல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது. அதுதான் 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 சார். ஆனா இதுக்காகவே இவங்க பவர் பாயிண்ட் நேத்து தான் இவங்க பவர் பாயிண்ட் எப்படி பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க பாருங்க. இதுதான் தொழில்நுட்பத்தோட அதுதான்மா சேர்ந்து எப்பவுமே தமிழும் வந்து தொழில்நுட்பமும் சேர்ந்து உள்ளார அதுதான். பயணிக்கணும் அப்படின்றது. இதை கத்துக்கிட்டு நான் வேணா நீங்க கொடுங்க, தகவல் கொடுங்க, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல நானே பண்ணுவேன் அப்படின்னு அவங்களே அதை தயார் பண்ணிருக்காங்க. ஆமா. இந்த இந்த ஒரு ஆர்வம், இந்த ஆர்வம் தான் வந்து அவங்களுக்கு இது வந்து நான் சிரமம் இதை கொடுத்தது. கத்துக்கிறதுக்கே நீங்க தான் சார் காரணம். நீங்க ஆமா, தயார் பண்ணிடுறீங்களான்னு கேட்டீங்கல்ல, ஆமா. அதனால அது தயார் எப்படி பண்ணிடுவோம் பாருங்க. அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல ஏன்னா முடியாது, இல்ல இல்ல அப்படிதாங்க தெரியாதுன்னா எவ்வளவு பேர் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லிடுறாங்க. தெரியாது, பவர் பாயிண்ட் இது வரைக்கும் பண்ணதில்லை, நீங்களும் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனாலும் பண்ணணும் அப்படின்றது மாதிரி. ஆமா, இது ஃபர்ஸ்ட் டைம் சார். இது வரைக்கும் நான் பண்ணினதும் இல்லை, இந்த மாதிரி நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்ததும் கிடையாது. இதுதான் முதல் முறையா நான் வந்து இது தயார் பண்ணேன். எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. எதையாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். கத்துக்கிட்ட உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அடுத்தவங்களை சாராம வாழலாம். சாராம வாழலாம். அதுதான் ஒரு எப்பவுமே 30 ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு 30 ஆண்டுகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா முன்னாடி ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்குக்கு சென்னையில மிகப்பெரிய புகழ்பெற்ற கல்லூரியில போய் போறப்போ இந்த மாதிரி பவர் பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னா, நடக்கிறது தமிழ் நிகழ்ச்சி, இதுல என்ன உங்களுக்கு பவர் பாயிண்ட் வேண்டி இருக்கு அப்படின்னா, அப்ப தமிழ் கருத்தரங்கத்துக்கு பவர் பாயிண்ட் தேவையே இல்லைன்ற மாதிரியே அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நடுவுல வாசை குழந்தைசாமி ஐயா அங்க இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இருங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் அவர் யாருன்னு தெரியாது, பக்கத்துல இருந்தாரு. அப்புறம் தான் சொன்னா, இவர் யார் தெரியுமா, இவர் வாசை குழந்தைசாமி ஐயாங்க அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய இவ்வளவு தமிழர். பெரிய தமிழறிஞர் அவர் இன்னும் சத்தம் போட்டு இருங்க இருங்க. போய் போனாரு, டக்கு டக்குன்னு பவர் பாயிண்ட் எல்லாம் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தான் யார் இவர் சொன்னா எல்லா வேலையும் நடக்குது, யாருங்க இவர் அப்படின்னா, வாசை குழந்தைசாமின்றாங்க. அவரெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பாக்குறதுக்கு எவ்வளவு ஆமா, அவெல்லாம் எவ்வளவு அமைதியா இருந்து ஒரு ஒரு பள்ளி மாணவர் மாதிரியே கருத்தரங்கத்துக்கு ஒரு ஒரு 3ஆம் வரிசையில உட்கார்ந்துருக்காரு. அவரு எவ்வளவு துணைவேந்தரா இருந்திருக்கிறாரு. ஒரு சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த சைடு ஒரு தொழில்நுட்பத்திலையும் அவரும் ஒரு பொறியாளர். அந்த பொறியாளர் துறையிலையும் அவர் சாதனையை படைச்சிருக்கிறாரு. அவருடைய மாடல் விசிக மாடல் அப்படின்னு இன்னும் இருக்கு. அது தவிர இதுலயும் வந்து இவருடைய பெயர் குலோத்துங்கன்ற பெயர்ல அவர் எழுதியிருக்காரு. நிறைய படைப்புகள் இருக்கு அவருக்கு. அவருடைய படைப்புகளை ஆய்வு செய்து பலர் முனைவர் பட்டங்கள் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு திறமைசாலி, ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருந்தார். அப்ப அதேதான் இது. இந்த அப்பவே நினைச்சேன், ஒரு தொழில்நுட்பத்தோட சேர்ந்துதான் நம்மளும் பயணிக்கணும். தொழில்நுட்பம் வேறு, தமிழ் வேறு அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது. ரெண்டும் சேர்ந்துதான் இணைந்து இயங்கணும். சார், காலத்துக்கு ஏற்ப அந்த மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாம போகும்போது ரொம்ப பின்தங்கிடுறோம்ல சார். நம்ம முழுமையாக நமக்கு நிறைய பயன்படுத்த தெரியலனாலும் ஓரளவாவது நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்குது சார். அது வாங்க முனியாண்டி ஐயா, வாங்கய்யா, நிறைவு செய்யலாம்.
கையை உயர்த்தி இருக்கிறார். ஐயா முனியாண்டி ஐயா வாங்க, நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சியை. கிடைக்குதா? கிடைக்குது. கிடைக்குது. ம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆ. அந்த டாக்டர்கிட்ட போனா அங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிருச்சு. சரி சரி அத சரி சரி பார்த்து வரவுக்கு சரி சரி முடியல. சரி அது அங்க இருந்து பாதி பாதி உள்ள போய் வெளியே போய் உள்ள போய் வெளியே போய் தான் வந்துகிட்டு இருந்தேன். சரி சரி சரி. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ம். தொழில்நுட்பங்கிறத தான் நம்ம இப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஆமா. இப்ப கொஞ்ச நாள்லயே ஏஐ மூலமா வெண்பா எழுத முடியும் அப்படிங்கிற கணக்கு கொண்டு போயிருவோம். அதுக்குண்டான சூழ்நிலைகளை நம்ம இப்ப ஏஐ செய்யும் அப்படிங்கறத இப்ப இன்னொரு நண்பர் நேற்று கூட நான் பேசிட்டு இருந்தபோது இந்த மாதிரி சொல்றாரு. நம்ம அதுக்கு உண்டான இன்புட்டை கொடுத்தோம்னா ம். கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. அது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஏற்கனவே வந்து எங்களுக்கெல்லாம் ஏஐல வந்து வெண்பாலாம் எழுதியும் காட்டியிருக்காரு. ஆமா, எக்ஸல்ல அதான் வந்து பண்ணி சொல்றேன். காட்டி எக்ஸெல்ல அது பண்ணி கொடுக்குறது. அது லாஸ்ட் மீட்டிங்ல கூட நாங்க இந்த மாதிரி ஒரு அறிவோம் தமிழ்ல கூட அந்த அந்த இவங்க கூட அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு வந்து நம்ம தொழில்நுட்பம் இல்லாம நம்ம தமிழை வளர்க்கவோ தமிழை அறியவோ முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து அந்த கண்ணோட்டத்தோட இன்னொரு எங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து முதல் மொழின்னு ஒரு ஒரு குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட தொழில்நுட்ப பகுதிகளை வந்து ஒரு வெளியிடுறதுக்கு என்னுடைய கல்லூரி மாணவர் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கு. அதை முயற்சி எடுத்து அதுல உள்ள எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம தமிழோட நம்ம பேசுவது இது அடிக்கடி பேசினா தான் புரியும். நீங்க கேட்ட மாதிரி இப்ப இலக்கண தமிழ் வந்து கிளாஸ் நடத்துவீங்களா அப்படின்னா அவங்க இன்னொரு குரூப்ல நடத்துறாங்க. அதனாலதான் இங்க இல்லைன்னா நாங்க டெய்லி நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடலாம். எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இப்போ உடனே செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துல இருக்கோம். இப்ப நம்ம இங்கதான் இப்ப குழந்தை எழுந்து நிக்க கூட இல்லை, தவழக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். இப்ப அதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செய்வோம் கண்டிப்பா. ஏன்னா அதுக்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். நாங்க பேசிட்டே இருக்கோம். கந்தமான் கிருஷ்ணமூர்த்தி போன வாரம் முந்தா நாள் கூட பேசின போது அதான் சொன்னேன். நம்ம வந்து வேரியஸ் இதை வந்து பார்க்கணும். நம்மளுடைய கட்டுரைகளும் கவிதைகளும் அந்த அவங்களுக்கு போய் சேர்றது சொல்லின் வன்மையில தான் போக முடியுமே தவிர நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியதுக்கு. இப்போ லாஸ்ட் மீட்டிங் கூட கதை சொன்னோம். அது மாதிரி ஒவ்வொன்றா கட்டுரைகளையுமே சொன்னா தான் அது புரியும். கற்றலில் கேட்டலே நன்றுங்கிற கணக்குல தான் நாங்க அதை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால கண்டிப்பா அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உங்களுடைய தெரிந்தவங்களெல்லாம் எங்களோட இணைஞ்சு சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய இது வந்து உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு என்னாலெல்லாம் இவ்வளவு உதவி செய்யல. பட் கிருஷ்ணமூர்த்தி தம்பி எனக்கு ரொம்ப அருமையான ஒரு ஒத்துழைப்பு, அதே மாதிரி உழைப்பு ரொம்ப அதிகம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெகிழ்வா இருக்கு. அதான். நன்றி. நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. ஆனா இன்னைக்கு சார் பேசும்போது சொன்னாங்க தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துட்டுது, அதை வந்து பயன்படுத்துறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆனா அதுக்கு இன்புட் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து திறமைகள் இருந்தா தானே கொடுக்க முடியும். ஆமா, அந்த திறமையை நம்ம தான் வளர்த்துக்கணும். நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அதை கொடுக்கறதுக்கு நிறைய சொந்த அறிவு வேணும். அதுக்கு வந்து தாய்மொழி கல்வி இருக்கும்போது தான் அந்த சிந்தனையை ஊற்றெடுக்கும். அப்ப அந்த சிந்தனையின் விளைவாதான் நாம வந்து நிறைய செய்திகளை அதுல வந்து புகுத்த முடியும். அதை புகுத்தாம வெறும் அப்படியே தண்ணி அந்த குண்டாங்கோலையில இருக்கிற தண்ணியை மாத்திரம் மொண்டுகிட்டே இருந்தோம்னா அதுல நிரப்பி வைக்கிறது யாரு? அது ஒரு கட்டத்துல வறண்டு தானே போகும். திரும்ப அது வரலாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தாய்மொழியில சிந்தனை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை வந்து இளம் தலைமுறையினர்கள் எதுக்கு தமிழ், ஏன் அதை படிக்கணும், அதை படிக்கிறதுனால என்ன வருது, இப்ப வெண்பா கத்துக்கலைன்னா என்ன மோசம் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக நாங்க வெண்பா படிக்கணும் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியம். இப்ப வெண்பா கொடுன்னு கேட்டோம்னா அது கொடுக்கணும்னா அது கொடுத்து வச்சாதானே அது கொடுக்கும். கொடுத்து வைத்ததை தானே நம்ம திரும்ப பெற முடியும். அப்ப அதுக்கு சிந்தனைங்கிறது வேணும். அந்த எண்ணமே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சை நான் கேட்டேன். அது மட்டும் இல்லம்மா, இப்ப நீங்க சொல்றது இப்ப வெண்பா
கரடுமுரடான பழைய பாக்கள்லாம் இப்ப திருமுறை, திருவாசகம் மற்ற எல்லாமே கரடுமுரடான ஒரு எழுத்துக்களை வந்து இன்றைய காலகட்டத்துல படிக்கிறதுக்கு அதாவது ஒரு முனைப்பு வராது. ஏன்னா அது போர் அடிக்கும். இப்ப இல்லைங்க சார். சுஜாதா நாவலும் லட்சுமி அம்மா நாவலும் படிக்கிற ஒரு ஆர்வம் உள்ளது. இப்ப இந்த வெண்பா மற்ற கலித்தொகை இதுல எல்லாம் படிக்க முடியல. அத வந்து அது நவீனமாக்கி அது இல்லைங்க சார். அத உங்களுக்கு வந்து சுவையா சொல்லி கொடுக்கறவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க திருப்புகழ விட மாட்டீங்க. உங்களுக்கு சுவையா அதை வந்து படிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சுவை தெரியிற வரைக்கும் தான் சார் அதை பார்த்தா பயப்படுவாங்க. அந்த சுவை தெரிஞ்சிட்டுது அப்படின்னா தேடி போய் ஒரு காஃபி குடிக்க எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போய் குடிச்சிட்டு வராங்க சார். அப்ப அந்த சுவை தானே உங்களுக்கு, அந்த சுவை அது கரடு முரடானது அப்படிங்கிற ஒரு தன்மையில நமக்கு அதை வந்து கொடுத்ததுனால நம்ம பயப்படுறோம். ஆனா அது மட்டும் அது இல்லமா, இல்லைங்க. இப்ப அது அப்படி இல்லை. ஷேக்ஸ்பியர் இலக்கியம் வந்து படிக்கிறதுங்கிறது பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிற போது ஷேக்ஸ்பியர் இலக்கியத்தை படிக்கிற போது அதெல்லாம் பெரிய போராட்டமா இருந்ததுனால தானே உடனே நவீன இங்கிலீஷ் அப்படிங்கிறது தொழில்நுட்பத்தோட போய் மற்ற வாழ்முறைக்கு தேவையான தமிழை நம்ம புகுத்தாத வரைக்கும் நம்ம வந்து தமிழ் வளராது. நம்ம திரும்ப கவிதையோ வெண்பாவோ எழுதலாம். ஆனா நமக்கு அடுத்த தலைமுறைக்கு பேஸ்டும் தமிழ்ல வந்து அதிகமான சொற்களை இப்ப தேவை வந்து அதிகமான சொற்களை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதாவது அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம, அதாவது இப்போ உதாரணமா அதுக்கு வந்து காம்ப்ரமைஸே நானே சொல்றேனே, காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வந்து அதாவது அதோட அதை வந்து நம்ம சமரசம் ஒத்துக்கணும். பண்ணிக்கொள்ளாம. ஆமா, அதோட சமரசம் கொள்ளி பண்ணலாம். சமரசமே வடமொழின்ட்டாங்க. ஆமா நான் சொன்னது சார், அப்படி அப்படிதான் இருக்கிற சார். போது சில சில சொற்களை நம்ம எடுத்துக்கிடணும். அந்த எடுக்கிறதுக்கு பழைய தமிழ் அறிஞர்கள் வந்து இப்ப எல்லாம் ரொம்ப இல்ல அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 2 பேருக்கு ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் இப்ப காருன்னு சொன்னா கார் அப்படின்னா அது நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம கண்டுபிடிச்சே பொறி தேர் அப்படின்னு சொல்றாரு. பொறி தேருங்கிறது காரு. சரி, உடனே இன்னொருத்தர் வந்து மகிழ் உந்துங்கிறதே இந்த மாதிரி ஒரு அதுக்குள்ளேயே சண்டைகள், நமக்குள்ளேயே இந்த ஒரு அருஞ்சொற்களுக்குள்ள சண்டைகள் இருக்கு. இப்ப அது மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது காரண பேரா வச்சுக்கிட்டு கூட காரணம் ஏத்துட்டு போயிடுவோம். கார் அப்படின்னா காரண கார் மேகமா அப்படிங்கிறது அப்ப காருக்கு ஒத்து வராது. இப்ப அப்படிங்கிற ஒரு 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 சிந்தனைகள்லாம் போயிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, வழக்கு தமிழை எப்படி நம்ம வந்து தமிழாவே பேசக்கூடிய இப்ப நம்ம விட சிலோன்காரங்க இலங்கை தமிழர்கள் நல்லா பேசுறாங்க, மலேசியாக்காரங்க நல்லா பேசுறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில தான் 90% வந்து இதை 90% வந்து நீங்க தமிழாவே பேசாம ஒரு மலையாளம் கலந்த, தெலுங்கு சார், கலந்த, அது பல அந்தந்த மொழிகள் கலந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில சார் அது வந்து ஒரு வட்டார மொழியா தான் அது இருக்க தவிர தமிழ் பல்வேறு முறைகளில் பேசப்படுகிறது அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதே மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சார். தமிழ் வந்து அந்தந்த பேச்சுக்கு ஏற்ப அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ப அவரவர்கள் பழகக்கூடிய பழக்கத்துக்கு ஏற்ப அந்த பேச்சு தமிழ் வரும். ஆனா எழுத்து தமிழ் மாறாதுங்க சார். எழுத்து தமிழ் அப்படியே தான் இருக்கும். பேச்சு எழுத்து தமிழ். தமிழைத்தான் நான் எழுத்து தமிழ்ல உள்ள சொற்களுக்கு ஆ, நீங்க வந்து இப்ப கவிதை அதாவது வெண்பா எழுதுறதுக்கும் புது கவிதை அந்த மூமேத்தா என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் புது கவிதை எழுதுற போது ஏகப்பட்ட விமர்சனம். சிற்பி பாலசுப்ரமணியன் நெருங்கிய நண்பர், அவங்களோட எல்லாம் பேசுற போது நாங்க புது கவிதை எழுதுறோம் அப்படின்னு சொல்ற போது அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது, ஏத்துக்கிடவே இல்லை. இப்ப அந்த ஏற்றுக்கொள்ளாமைங்கிறது புது கவிதை இப்ப இப்ப கொடுக்குற ஒரு 3 வரியில ஒரு 10 வரி வெண்பா எழுதின திருஞான சம்பந்தருடைய 3 வரியில ஒரு நண்பர் எழுதினார். இப்ப திருமுறையினுடைய இதை வந்து 3 வரியில எழுதினார். அப்ப அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம புதுமையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் வந்து பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு ஒரு போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கா. ஆனா இலக்கணத்தை ஆமா இலக்கணத்தை விட்டு போக கூடாதுங்கிறாங்க. இலக்கணத்தையும் அடண்டா 1 இல்லைன்னா ரிவிஷன் 1 அப்படின்னு நம்ம கொண்டு வரணும், இலக்கணங்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. கடந்த வாரம் கூட அதே விவாதம் நடந்தது. தொழில்நுட்பத்துல கொண்டு வந்த போது இப்படி கொண்டு கூடாது, சில இதெல்லாம் ஏத்துக்கிடணும், சில இது அவன் எப்படி கட்டுமரத்தை கட்டமரான் அப்படின்னு அப்ப அதுக்கு தகுந்தபடி ஏதாவது ஒண்ணு மாத்திக்கோ.
நீ உன் தமிழுக்கு கொண்டு வா. ஆனா அதுக்காக நான் கருத்து காரண பெயர் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லக்கூடாது. இந்த உதாரணமா காஃபி அப்படிங்கிறோம், காஃபிக்கு கொட்டைவெடி நீர் குழம்பி அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அது என்னையா கொட்டைவெடி நீர் குழம்பினா? அப்ப தேநீர், நல்லவேளை டீக்கு தேநீர்னு நின்றுடுச்சு. இல்ல இல்ல, இது காஃபிக்கு காலம் காலம் நிர்ணயம் செய்யும். நம்ம காலத்தினால் எது இப்ப அருகே அப்படின்றோம், ஜூம் செயலி இதெல்லாம் இப்ப ஆரம்பிச்சு அந்த மாதிரி. அதனால நல்லா ஒரு வருவோம். ஆனா நம்ம செய்வோம், நம்ம தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து இந்த மாதிரி புதிய தமிழையும் புதிய கலைச்சொற்களையும் உருவாக்குறது தான் நம்முடைய ஒரு இதா இருப்போம். ரொம்ப நன்றி, எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு நன்றி. திரும்ப திரும்ப உங்களை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்புல பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. தயவு செய்து எங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க இதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு வந்து வாரம் கூட எந்த நாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் மாதத்தின் முதல் நாள், தமிழ் மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு நினைச்சிருந்தோம். 2வது பௌர்ணமி நிலவுல வைக்கணும் அப்படின்னு தான் இப்போதைக்கு ஒரு 2 நாளும் மாதத்துல 2 நாள் நடத்தணும்னா. இப்போ காலத்தின் கட்டாயம் இருந்ததுன்னா எனி புதன்கிழமை, எல்லா புதன்கிழமையும் ஒரு மீட் பண்ணலாம். ஒவ்வொரு காரியத்தை அதுக்கு உண்டான வசதிகள் எங்கள்கிட்ட இருக்குது, தொழில்நுட்ப வசதி இருக்கு, அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு, எல்லாமே பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு தமிழ்ல சொல்ல தெரியல. பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த களத்தை உருவாக்கி இருக்கோம். நடைமேடை நடைமேடைன்னு சொல்ல களம் இருக்குது. களம் விளையாடுவோம் கண்டிப்பா. உங்களை ஒத்துழைப்புக்கு நன்றி. ஒரு பாட்டோட முடிக்கலான்னு பாக்குறையா? கண்டிப்பா முடியுங்க. முனியாண்டி ஐயாவின் முன்முயற்சியால், அந்தமானாரின் அபரீத உழைப்பினால், அமுதாம்மாவின் அழகிய உரையால் அறிந்தோம் வெண்பாவின் இலக்கணத்தை, அகலாது இனியன் சிந்தையிலே. நன்றி 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 சார். நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சி வெண்பாவா ராஜா? ஏதோ எனக்கு தெரிந்ததை எழுதினார். வெண்பாவா புது கவிதையா? அம்மா சொன்ன இலக்கணத்தின்படி வெண்பாவாக்கிடுவோம், இதை மாத்திடுவோம். எதுகை மொழிலாம் ஒரு மாதிரி வகுப்பு. ஆனா செயற்கை நுண்ணறிவு இன்னும் சிரமப்படுது. அதாவது அது எழுதி கொடுத்திருக்கிறது வெண்பா தானா அப்படின்னு பாக்குறதுக்கு, ஆய்வு செய்யறதுக்கு நமக்கு ஒரு வெண்பா பற்றிய ஒரு அறிவு வேணும். அது வேணும், அந்த அடிப்படை அறிவு வேணும். இல்லாட்டி அது சாதாரணமா நமக்கு அதை எழுதி கொடுத்துறது. அவங்களுக்கு அந்த அந்த செய்யறிவு என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த துணைக்கால் போட்டு எழுதுற எழுத்துக்களை கூட அது வந்து 2வது எழுத்தா அதை எடுத்து, அது நம்ம வந்து க அப்படின்றது ஒரு எழுத்து அப்படின்னா கா இது அது 2வது எழுத்து, அது துணை எழுத்தை கூட 2வது எழுத்தா எழுதி அது எங்கேயோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு கொடுத்துருது. இப்போ வந்து அமுதா அம்மையார் வந்து இன்னைக்கு வெண்பா இலக்கணம் எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்களை பாராட்டி ஒரு வெண்பா கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துரும். ஆனா அது வெண்பா தானா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம பிரிச்சு பாக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு அடிப்படை அறிவு வேணும். ஏன்னா அது கீழே எது கொடுத்தாலும் கீழே குடியுது. நான் வந்து தவறு செய்வேன், தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செய்யறிவை முழுதுமா நம்பிடாதீங்க அப்படி சொல்லியே கொடுக்குது. அப்போ நம்ம அது அது சரிதானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐயா கோபிநாத் என்னமோ சொல்றதுக்கு வர்றாரு. கோபிநாத் ருக்குமாங்கதன் வரீங்களா? இல்ல, அவரு தியாகராஜன் அவருதான் ஏதோ. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. நான் தொடருண்டி பயணத்தில் இருப்பதால என்னால இடையிடையே உங்களுடைய உரையாடல கலந்துக்க முடியல. ஆனா ஒரு சத்தான உரையாடல் முத்தான வழியில் சென்று கொண்டிருந்தது. அதாவது முனியாண்டி ஐயா சொன்னது போல செயலிகளை பற்றி அவர் கூறினார். ஆனால் அமுதா அம்மையார் சொன்ன போல ஆதார தமிழ் அனைவரிடமும் சேர வேண்டும். ஆதார தமிழ் சேர்ந்தால்தான் அன்னை தமிழை நாம் ஊக்குவிக்க முடியும். ஆதார தமிழ் நம்மை சேர்ந்த உடனே சரி, அன்னை தமிழை ஊக்குவிக்க செயலியை நாம் ஒரு செயற்பாடாக எடுக்க வேண்டுமே தவிர, ஆதார தமிழ் முதலில் இலக்கணமாகவும் அதன் பின் இலக்கியங்களும் தான் தமிழை வளர்ப்பது. அதனால் ஏஐ தொழில்நுட்பமோ எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் சரி, அது தமிழின் கைப்பிள்ளை தானே தவிர அது தலைப்பிள்ளையாக. அதனால் ஆதார இலக்கணமும்
இலக்கணம் என்பது வெறும் சந்தநயம் மட்டுமல்ல, அது நான் நெகிழ் பயிற்சியும் நான் பிறல் பயிற்சியை தவிர்த்தும் நான் நெகிழ் பயிற்சியை கூட்டியும் நம் உடல் நலத்தை பேணக்கூடியது. என்பது வெறும் இலக்கணமோ ஒரு கணக்கோ அல்ல. யா என்ற சிறப்பெடுத்து உமிழ்நீரை அதிகம் சுரக்க வைப்பதால் அது சர்க்கரை நோயாளிகளின் சர்க்கரை அளவை குறைக்கும். இதை போல திருமூலர் பாட்டுகளில் பார்த்தால் ஒரு சில எழுத்துக்கள் அதில் வரும். அந்த எழுத்துப்பிழை இன்றி அதை வாசிக்கும் பொழுது நம்ம உடம்பிற்குள் பல மாற்றங்கள் நிகழும். இதெல்லாம் எந்த ஏயையும் தராது, எந்த செயலியும் தராது. அதனால் அடிப்படை தமிழ்தான் ஆதாரம். நமக்கு தமிழர் வாழ்வு வளமாக தமிழை பயில்வோம், இலக்கணம் பயில்வோம், அதற்கு பின் செயலிக்குள் நுழைவோம். அதுதான் நலம். வெண்பா அம்மையார் மிக அழகாக சொன்னார். நாங்களும் வெண்பா வகுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை 304 கவிஞர்கள் விற்பருக்கிறோம். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய மாணாக்கர் தான், மிக சிறந்த மாணாக்கர், கலை மாணாக்கர் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் நாங்கள் போகிறோம். இன்றும் ஒரு சிறப்பான செய்தி. தமிழனை மிக மிகவும் சிறப்பானவள், பேரன்பு மிக்கவள். 40 ஆண்டுகள் ஆங்கிலமே வாழ்வான என்னை ஓய்வு பெற்ற பிறகு தமிழ் என்னை அழைத்துக் கொண்டார். அதன் மூலம் நான் தமிழில் உயிர்த்தேன். இன்று மரபு பயின்று மரபை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தமிழாசிரியர் பயிற்சிக்கான ஒரு இதையும் நான் இப்போ கற்று வருகிறேன். 1ஆம் தேதி 2 தாள்கள் பரீட்சையை எழுதப் போகிறேன். அதேபோல் அதனால் தமிழ் என்பது தனி வழி மட்டுமல்ல, அது சிறப்பான வழி. அதுக்கு பிறகு செயலிகளை கற்றுக்கொள்வோம், மேம்படுவோம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. சபையில் இருந்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். மைசூர் கர்ணன் ஐயாவோட தலைமையில தான் மரபு கவிஞர் ஒரு பயிற்சி அரங்கத்துல இணைந்து 50 பதிவுகள் 50 நாட்கள் தொடர்ந்து இப்படி இந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வகுப்புகள் நம்ம எழுதி இவங்களுக்கு அனுப்பணும். இவங்க அனுப்பி அதை திருத்தி சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் குழுவுல பதிவு செய்யணும். அப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவிஞர் அப்படின்னு வரணும். இப்ப செய்யறவே தெரியும், நல்லா ரொம்ப சுலபமா அதை செஞ்சிட முடியும். ஆனாலும் நம்ம கத்துக்கணும், முதல்ல வெண்பாவை கத்துக்கணும். இதே மாதிரி மற்றவர்களுக்கும் அதை கற்பிக்கணும். அதனாலதான் அமுதா அம்மாவை அங்கே அழைப்பு விடுத்தோம். அவங்க அந்த பணியை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. இதை நானே நினைச்சிட்டு இருப்பேன், நான் தான் எளிமையா சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை விட எளிமையா இன்னைக்கு ரொம்ப வந்தவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே அடுத்து எப்படியாவது வெண்பா எழுதணும், வெண்பாவை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அடுத்த வெண்பா வகுப்பு எங்கேயாவது நடந்தா உடனே போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கும். நீங்க நிறைவாக ஏதாவது அமுதாமா ஏதாவது ஒரே ஒரு விஷயம் ஐயா, ஒரே ஒரு தகவல் இல்ல, அவரு கோபிநாத் ஐயா சொல்லியிருந்தாங்க, உங்களை மட்டும்தான் மாணவரா ஏத்துக்கின மாதிரி எங்களையும் புது மாணவரா சேர்த்துங்க. அவர் ஒவ்வொரு கட்டமா ஒரு 50 நபர்களை சேர்த்துக்குவாங்க. அப்படியே இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. நான் மரபு கவிஞர் ஆனோன்னு நான் வெளியே வந்துட்டேன் அதுல இருந்து. அதுக்கு அடுத்தடுத்து எப்ப வருது எப்ப தொடங்குறாங்கன்றது தெரியாம இருக்கும். இருந்தாலும் கேட்டு நான் சொல்லிடுறேன். நன்றி. நிறைவா ஏதாவது அமுதாமா ஏதாவது சொல்லி நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த தளத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் என்ன ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரான அந்த 20 வருஷத்துக்கு முன்னால அழைச்சிட்டு போயிட்டு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நான் அன்னைக்கு நடத்தின அந்த பாடப்பகுதிகளை கொண்டு வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது என்னுடைய இளமை மீண்டும் திரும்பியது. அந்த இளமை திரும்பியதற்கு இந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள், மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. ஆசிரியர் எப்பவும் ஆசிரியர் தான், ஆசிரியருக்கு ஓய்வே கிடையாது. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.